IBC தமிழ் வழங்கும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் என்னும் நான். டைட்டில் ஸ்பான்சர் GT Holidays, South India's #1 travel brand, powered by Yasco shirts, trousers and dhotis, Tanvi Boutique, Queen of Handlooms, Life Fertility and Women's Healthcare, special partner Palmshire Serving Flavors. அரசியல் கட்சி தலைவர் ஆன உடனே சில பேர் என்கிட்ட சொன்னது, நீங்கள் வந்து காட்டன் சாரி கட்டிக்கணும், கொண்டை போட்டுக்கணும், அப்பாயின்மெண்ட்டில் தான் பார்க்கணும், இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்பா வந்து மிக தூய்மையான அரசியல்வாதி, மிக திறமையானவர், மக்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர். ஆனால் அவங்களுக்கு காங்கிரஸில் வந்து இந்த உயரத்தில் உள்ள ஒரு நபருக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை அவர்கள் கொடுக்கவில்லையோ அப்படின்ற ஒரு முறை நீங்கள் வந்து காங்கிரஸில் சேரணும்னு உங்களுக்கு எண்ணம் வந்ததே இல்லையா? வந்ததே இல்லை. எப்படி? நிச்சயமா வந்ததில்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை ஆண்டுகள் மக்களோட கனெக்ட் ஆகி இன்னமும் வந்து உங்களை வீட்டில் ஒரு பெண்ணாக பார்க்குறாங்க, இந்த ஃபீல் எப்படி இருக்கு? மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி ஆளுநராக இருக்கிறத விட அக்காவாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏறக்குறைய நான் வந்து அரசியல்வாதியாக 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறேன். 1999 பாரதிய ஜனதா கட்சியின் அடிப்படை உறுப்பினராக சேர்ந்த நான் இந்த வருடத்தோடு 25 ஆண்டுகளை நிறைவு செய்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாலே எனக்கு அரசியல் பார்வை இருந்தது, அரசியல் அனுபவம் இருந்தது, எங்கள் அப்பாட்ட இருந்து. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல்வாதி என்றாலே அவர்கள் நாம் அணுக முடியாதவர்கள், அவர்கள் நம்மிடமிருந்து வேறுபட்டவர்கள், அவர்கள் தலைவர்கள், நாம் தொண்டர்கள், நாம் சாமானிய மக்கள் அப்படின்ற ஒரு பேர் இருக்கக்கூடாது அப்படின்றதுல நான் முதல் நாள்லேருந்தே குறியாக இருந்தேன். நான் அரசியல் கட்சி தலைவர் ஆன உடனே சில பேர் என்கிட்ட சொன்னது, நீங்கள் வந்து காட்டன் சாரி கட்டிக்கணும், கொண்டை போட்டுக்கணும், அப்பாயின்மெண்ட்டில் தான் பார்க்கணும், இப்படிலாம் சொல்லுவாங்க. நான் இல்லை, நான் பக்கத்து வீட்டு அக்காவா பக்கத்து வீட்டு தங்கச்சியாக இருக்க ஆசைப்பட்றேன். அதே மாதிரி என்னோட அலுவலகம் இல்லை, அறையில் யார் வேணாலும் திறந்துட்டு வரலாம், நம்ம சொந்தங்கள் மாதிரி இருக்கணும்னு நான் ஒரு முடிவு செய்து அதன் மூலமே பயணித்தேன். அது மட்டும் இல்லை, அரசியல் சாமானிய பெண்களுக்கானது இல்லை, அரசியல் பெண்களுக்கானதே இல்லை, இல்லைனா அரசியல் வந்து குடும்ப பெண்களுக்கானது இல்லை அப்படின்னு எல்லாரும் நினைக்கும்போது ஏதோ ஒரு வேறுபட்ட உலகம், வேறுபட்ட இடத்துலேருந்து வருவாங்க அப்படின்னு இல்லாமல் குடும்பத்திலிருந்து வந்து ஒரு சகோதரியாக வாழ்ந்து அதற்கு பின்பு தாயாக மனைவியாக வாழுகின்ற ஒருவர் கூட அரசியல் கட்சி தலைவராக வர வேண்டும் என்று ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன். அதைத்தான் நான் நடத்தி காண்பித்திருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். அக்கா, இப்போ நீங்கள் வந்து பல பதவிகளை தாண்டி வந்த ஒரு ஆள். இன்றைக்கி சொல்லப்போனால் நீங்கள் பாஜகவிலுமே கூட மாநில தலைவராக மட்டும் இல்லை, தேசிய செயலர், அடிப்படை உறுப்பினர், அப்புறமா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு MLA, MP, நீங்கள் அதில் என்னென்னலாம் ட்ராவல் பண்ண முடியுமோ ஒரு ட்ராவலை பண்ணி வந்துட்டீங்க. இந்த நான் நிகழ்ச்சியுடைய குறிப்பிட்ட நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு அரசியல்வாதி இங்கே வரவங்களுக்கு முழுதாக அவங்களுடைய ஆதி முதல் அந்த முறை இருக்கக்கூடிய மொத்த ட்ராவலை அவர்களுக்கே ஒரு முறை நம்ம இந்த பயணம் பண்ணிருக்கோமா அப்படிங்கிற ஒரு திரும்பி பார்க்குற ஒரு நிகழ்ச்சி தான். ஸோ முதல்ல நான் தொடங்க விரும்புகிறது வந்து, உங்களுடைய குடும்ப பாரம்பரியம் அனைவருக்கும் தெரிந்தது. அப்பா வந்து முதுபெரும் அரசியல்வாதி, காங்கிரஸில் மிக முக்கியமான ஒரு நபர். இன்றைக்கி சொல்ல போனால் இன்றைக்கும் அவர் பேரை சொன்னால் எந்திரிச்சு நிற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த அளவுக்கான ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பத்தில் வந்தீங்க. ஒரே ஒரு முறை நீங்கள் வந்து காங்கிரஸில் சேரணும்னு உங்களுக்கு எண்ணம் வந்ததே இல்லையா? வந்ததே இல்லை. எப்படி? நிச்சயமா வந்ததில்லை. எல்லாரும் அப்படி நினைப்பாங்க, ஏதோ நான் வந்து காங்கிரஸில் சேரணும்னு நினச்சோ இல்லைனா காங்கிரஸில் இருக்கணும்னு நினச்சோ அப்புறம் நான் பிஜேபியில் ஒரு நாள் கூட குமரி அனந்தனின் மகளாக நான் வாழ்ந்திருக்கிறேனே தவிர காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராக வர வேண்டும் என்று நான் நினைத்தது இல்லை. ஏனென்றால் எனக்கு தேசிய கட்சி தான் பிடிக்கும், ஆனால் அதில் காங்கிரஸை பிடிக்குமா பிடிக்காதான்றது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா நான் வந்து நினைத்தது காங்கிரஸ் வந்து 400க்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் இருந்த கட்சி. நான் மருத்துவர் என்ற முறையில் எல்லா அரசாங்க மருத்துவமனையிலும் பணியாற்றி இருக்கிறேன். கனடா நாட்டுக்கு போகும்பொழுது அங்கே உள்ள வசதிகள், வாய்ப்புகள், அப்போது நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு இன்னும் வளர்ச்சி இவங்க கொடுத்துருக்கலாமே அப்படின்ற எண்ணம் என் மனதில் எப்போவுமே உண்டு.
அதனால காங்கிரஸ் உறுப்பினராக ஆகணும்னு நினைத்ததில். இன்னொன்று சொல்வதிலும் தவறில்லை, எங்கள் அப்பா வந்து மிக தூய்மையான அரசியல்வாதி, மிக திறமையானவர், மக்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர். ஆனால் அவங்களுக்கு காங்கிரஸில் வந்து இந்த உயரத்தில் உள்ள ஒரு நபருக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை அவர்கள் கொடுக்கவில்லையோ அப்படின்ற ஒரு எண்ணமும் என் மனதில் இருந்தது. அதனால் இது எல்லாமே சேர்ந்து எனக்கு வந்து நாட்டின் வளர்ச்சி என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி என்னை இழுத்ததை தவிர காங்கிரஸ் உறுப்பினராக வேண்டும் என்று ஒரு நாள் கூட நான் நினைத்ததில்லை. இதை பார்த்து எங்கள் அப்பா கோவம் வந்தாலும் வரலாம், ஆனாலும் நான் நினைத்ததில்லை. சொல்லுவாங்கல்ல, குத்தி குத்தி காட்டிக்கிட்டே இருக்கேன், அந்த மாதிரி அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆல்ரைட், நீங்கள் எனக்கு வந்து தேசிய கட்சி மேலே பெரிய நாட்டம் வந்துச்சுன்னு, ஏன் உங்களுக்கு இந்த மாநில கட்சி மேலே ஒரு பெரிய பிடிப்பு ஏற்படாமல் போச்சு? என்ன காரணம்? ஏன்னா தமிழ்நாட்டில் வளர்ந்து வரீங்க, இப்போ நீ கண்டிப்பாக திராவிட இயக்க அரசியலை படிச்சிருப்பீங்க. அப்பா ஒரு தேசிய கட்சியில் இருந்தாலும் கூட அப்பாவுமே திராவிட இயக்கம் சார்ந்த விஷயங்களே பேசியிருப்பாங்க. சட்டமன்ற உரைகளுக்கு நீங்கள் நிறைய பேசுகிற எழுதி கொடுக்குறீங்க. ஏன் உங்களுக்கு திராவிட இயக்கம் உங்களை ஈர்க்கவே இல்லை? இல்லை, திராவிட இயக்கங்கள் ஈர்க்கவில்லை என்று சொன்னதை விட தேசிய இயக்கம் ஈர்த்தது என்று வேணுமானால் சொல்லலாம். எப்போவுமே பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். இன்னொன்று, நான் வந்து சின்ன வயதிலிருந்து எப்படி பழக்கம்னா, எங்கள் அப்பா காரில் ட்ரைவ் பண்ணிட்டே வருவாங்க. நான் வந்து முதல் சீட்டில் தான், அப்போவுமே ஃப்ரண்ட் சீட்டர் தான் நான், பக்கத்து சீட்டில் உட்காந்துருப்பேன். அப்பாவுக்கு என்ன பழக்கம்னா கதைகள் சொல்லிக்கொண்டே வருவார்கள். அது என்னென்னா, இப்போ வந்து தேசியத்தை பற்றிய கதைகள், தெய்வீகத்தை பற்றிய கதைகள், இதை மாதிரி வாஞ்சிநாதன் பற்றிய சுதந்திர போராட்ட கதைகள், அதே மாதிரி ஆண்டாள் பற்றிய கதைகள், ஆக தேசியத்தையும் தெய்வீகத்தையும் நிறைய கதைகளாக சொல்லிக்கொண்டே வருவார்கள். நான் முன் சீட்டில் உட்காந்துருப்பேன், என் தங்கைகள், தம்பி, அம்மா பின்னால் உட்காந்துருப்பாங்க. ஸோ இதை கேட்டுக்கொண்டே வரும்போது தேசியமும் தெய்வீகம் நமது இரண்டு கண்கள் என்பது எனது மனதில் மிக ஆழமாக பதிந்து விட்டது. இங்கு திராவிட கட்சிகள் என்று வரும்போது தேசியத்தை அவர்கள் புறந்தள்ளுகிறார்களோ, தேசியத்திற்கு அவர்கள் முக்கியம் தர மறுக்கிறார்களோ என்ற ஒரு எண்ணம் என் மனதில் உண்டு. அதனால நம்ம தேசியவாதியாக இருக்கணும், அப்பாவை பார்த்து அந்த எண்ணம் வந்திருக்கலாம். அதனால தேசிய கட்சியில் சேர்ந்து. இன்னொன்று, மாநில கட்சிகளோட சில நடவடிக்கைகள், சில அழுத்தமான தாக்கமான நடவடிக்கைகள் இருக்கும் பொழுது உக்கிரமான நடவடிக்கை, இது நம்மளால் அது செய்ய முடியுமா, நாம் வந்து ஒரு தேசிய கட்சியில் ஒரு மிதமான அரசியல்வாதியாக இருந்து வளரலாமே அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்திருக்கலாம். இல்லை, மேபி உங்களுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் வந்து திராவிட நாடு, தனி தமிழ்நாடு இதெல்லாம் பேசப்பட்ட ஒரு காலகட்டமாக இருந்து அதுக்கப்புறம் வந்து நீர்த்து போயிடுச்சு. அப்புறம் அவங்களே கூட கைவிட்டுட்டாங்க, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சுக்க விரும்பினது என்னென்னா, நீங்கள் வந்து பொதுவாக தமிழ்நாட்டில் பிறந்து வளரக்கூடியவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க படிக்கக்கூடிய விஷயமே வந்து திராவிட இயக்க வரலாறு தான் நிறைய படிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரியானது தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து காங்கிரஸ் பாரம்பரியம் இருக்குது அப்படின்னா காங்கிரஸ் பக்கம் போயிருக்கணும். ஆனால் இது இந்த பக்கம் டோட்டலாக டைவர்ட் ஆனதான் எனக்கு இன்னும் புரியாத ஒரு புதிராக இருக்கக்கூடியது. அதுதான் தேசியத்தின் மீது ஒரு அக்கறை. உண்மையிலேயே சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி மிகவும் அனுபவித்து படிப்பேன் நான். அது சின்ன வயதிலிருந்தே எனக்கு ஒரு பழக்கம். எங்கள் அப்பா சின்ன வயதில் எனக்கு 2 புத்தகங்கள் வாங்கி கொடுத்தார்கள். ரொம்ப நினைவு தெரிந்து படிக்க ஆரம்பித்த புத்தகம். ஒன்று விவேகானந்தர் பற்றிய புத்தகம், இன்னொன்று பாரதியார் பற்றிய புத்தகம். ஆக விவேகானந்தர் வந்து ஒரு ஆன்மீகத்தை என் மனதிற்குள் விதைத்தார். பாரதியார் ஆன்மீகத்தோடு சேர்ந்து ஒரு தேசியத்தை என்னோடு விதைத்தார். ஆக இந்த 2 பேரையுமே நான் படிக்கும் பொழுது அந்த ஒரு 5 வயசு 6 வயசுலேயே வந்து எனக்கு உள்ள வந்து ஒரு கனல். நீங்கள் பார்த்தீங்கன்னா என் கிளாஸ்லேயே வந்து நான் வந்து அப்போவே கிளாஸ் லீடராக தான் இருப்பேன். படிக்கிறேன்னு நான் சொல்ல முடியாது, ஆனால் வந்து ஒரு தனித்தன்மையோட ஒரு பெண்ணாக தான் இருப்பேன். நிறைய பேச்சு போட்டிகளை கலந்துக்குவேன், கட்டுரை போட்டிகளை கலந்துக்குவேன். அப்போவே நான் வந்து தேர்வு செய்கின்ற டாபிக்ஸ்னு சொல்லும்போது அது விவேகானந்தர் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு கூட விவேகானந்தர் ஒரு நிமிடம் நினைச்சாலே எனக்கு முழுசாக சக்தி வந்துடும். பாரதியார் காலையில் நினைச்சேன்னா முழுசாக சக்தி வந்துடும். அதே மாதிரி நான் கனடா நாட்டில் படிக்க போகும்போது அந்த ஆங்கிலம் நமது நாக்கை வந்து ஆட்கொண்டு விடக்கூடாது, அதெல்லாம் பற்றக்கூடாதுன்றதுக்காக காலையில் பாரதியார், விவேகானந்தர், திருக்குறளை படிச்சுட்டு தான் நான் அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு போவேன். ஆக அந்த வகையில் நாம் வந்து இப்படித்தான் இருக்கணும், நாம் வந்து நம்மளால் சாதிக்க முடியும். ஆக மற்றவர்களைப் போல இருக்கணும்னு கிடையாது, எனக்கு என்று ஒரு தனித்தன்மை இருக்க வேண்டும்ன்றது சின்ன வயதிலிருந்தே எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. அது தேசியத்தன்மையாக இருக்க வேண்டும் என்று நான். தேசியத்திற்குள் திராவிடம் இருக்கலாம், திராவிடத்திற்குள் தேசியம் வர மறுக்கிறதே அந்த காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டு தனிநாடுன்னு கேட்குறாங்க, சுடுகாடுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நம்ம ஒரு தேசிய பார்வையோடு இருக்கணும். தேசிய பார்வையோடு கூடிய மாநில அக்கறை, மாநில அக்கறையோடு கூடிய தேசிய பார்வை, இது இருக்கணும் அப்படின்னு. அதனால் இதை சொல்கிறவங்க என்னமோ தேசிய கட்சினாலே அவங்க மாநில அக்கறை இல்லை, மாநிலத்திற்கானவர்கள் இல்லை என்ற ஒரு தோற்றத்தை இன்று வரைக்கும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதை மாற்றுவதற்கு நான் கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் தேசிய கட்சினாலே அவங்களுக்கு மாநிலத்தின் மீது அக்கறை இல்லை, அவங்களுக்கு வந்து தமிழ் மேல அக்கறை இல்லை, தமிழ்நாடு மேல அக்கறை இல்லை அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது என்பது எனது கருத்தாக இருக்கிறது.
மேபி நம்ம அடுத்த உங்களுடைய லைஃப் சார்ந்து போனால் கூட இந்த ஒரு கேள்வி எனக்கு என்ன படுதுன்னா, ஒரு தேசிய கட்சிக்கே இருக்க ஒரு பிரதான பிரச்சனைங்கிறது என்னன்னா, அவங்க வந்து ஒரு நேஷனல் லெவல் எல்லாத்தையும் திங்க் பண்ணணும். இப்போ ஒரு கர்நாடகா தமிழ்நாடு இஷ்யூ வந்துச்சுன்னா நீங்கள் கர்நாடகா பக்கம் யோசிக்கணும், தமிழ்நாடு பக்கமும் யோசிக்கணும். ஆனால் எது நியாயமோ அந்த பக்கம் முடிவெடுக்கணும். வேற ஒரு ஸ்டேட் பார்ட்டி வந்து எனக்கு என்னோட உரிமை எது அப்படின்னு சொல்லி நிற்க முடியும். ஆனால் நேஷனல் பார்ட்டிக்கு அது ஒரு பிரச்சனை இருக்குது. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, காங்கிரஸுக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதுதான். அவங்களுமே வந்து கர்நாடகா போனால் இல்லை காவேரி நமக்கு தான் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும், இங்கே வந்தால் தமிழ்நாடு நமக்கு தான் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ அங்கே தான் என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட் பார்ட்டி என்னோட உரிமையை என்னால் பேச முடியுது, ஆனால் உங்களால் பேச முடியல. அப்போ நான் இந்த மாநிலத்துக்கு உரித்தான கட்சி நாங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இது ஒரு சங்கடமான ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து நம்ம கர்நாடகாலையும் நம்ம கர்நாடகாவுக்கு பேசணும், தமிழ்நாடுக்காக பேசணும். இதைத்தான் நான் மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்கிறேன். எப்படின்னா, நம்ம உரிமை நாம் நிச்சயமாக விட்டு கொடுக்க போகிறதில்ல. இன்னொருவரின் உரிமை என்பது அதை நாம் வந்து ஒரு தூய எண்ணத்தோடு, ஒரு பரந்த எண்ணத்தோடு, காமராஜரை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆறுகள் பிரிக்கப்படும் பொழுது அந்த மாநிலத்தில் இருக்கவும் மக்கள் தான், அதனால நம்ம அந்த அணை அந்த மக்களுக்கு போயிடட்டும் அப்படின்னு சொன்னாருன்னு நான் கேள்விப்படுறேன். ஆக இந்த பரந்துபட்ட மனப்பான்மை இருக்கும் பொழுது இன்னும் அதிகமாக நம்ம மாநிலத்திற்கு செய்ய முடியும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, மாநில கட்சிகளை பற்றி பேசும்பொழுது அது வேணா அவங்க மக்கள், இந்த இளைஞர்களின் மனதில் வந்து இல்லை தமிழுக்காக பேசுகிறாங்க, தமிழ்நாட்டுக்காக பேசுகிறாங்க அப்படின்னு அவர்களின் மனதை வேண்டுமானாலும் ஈர்க்கலாம். ஆனால் சாதனை என்று வரும்பொழுது நான் இன்னைக்கு கூட நினைக்கிறேன், தமிழ்நாடு ஒரு தேசிய கட்சி, காங்கிரஸை விட்டு விடுங்க, பாரதிய ஜனதா கட்சி போன்ற ஒரு கட்சியால் ஆள முற்பட்டால் இன்னும் அதிகமாக ஒரு பரந்துபட்ட வளர்ச்சி, ஒரு பரந்துபட்ட முயற்சி, இளைஞர்களுக்கு இன்னும் பரந்துபட்ட வாய்ப்பு அப்படி கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை நாங்கள் எங்கள் காலத்திற்குள் கொண்டு வருவதற்காக நாங்கள் முயற்சி செய்வோம்னு நினைக்கிறேன். ஆனால் இதுதான் நம்ம தப்பு. அதாவது நான் இப்போ தமிழை பற்றி சொல்லும்போது கூட, மற்ற மொழியை வந்து அங்கே அழிக்கும் போது கூட நான் ஒன்று சொல்லுவேன், என் தாய்மொழி, நான் என் தாயை மதிக்கிறேன். அதே மாதிரி என் பக்கத்து மாநிலத்தின் சகோதரனின் தாயே நான் மதிக்கிறேன். என் தாயை மதிக்கிறேன்னு மட்டும் சொன்னா அப்ப நான் தான் தாய்ப்பாசம் உள்ளவ அப்படின்னு எடுத்துக்க கொள்ளக்கூடாது. என் தாயை நான் மதிக்கிறேன், என் தெய்வமா நான் மதிக்கிறேன். அதே நேரத்தில் எனது சகோதரன் பக்கத்து மாநிலத்தில் உள்ள சகோதரனையும் நான், சகோதரின் தாயையும் நான் தாயா மதிக்கிறேன்ற எண்ணம் வரும்போது தான் நமக்கு இன்னும் தேசிய ஒருமைப்பாடு வரும். ஆக இந்த பிரிவினை இல்லாமல் பரந்துபட்ட எண்ணம் வரும்போது இன்னும் நமது வளர்ச்சி அதிகமாக இருக்கும் என்பதில் நான் அழுத்தமான நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். உங்களுடைய ஜேர்னியில் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர் என்னென்னா, எல்லாருமே பொதுவாக ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது என்ன ஆக போகிறேன்னா, ஒவ்வொருத்தங்க ஒரு எய்ம் மாற்றிட்டே இருப்பாங்க. டாக்டர் ஆக போகிறேன், இன்ஜினியர் ஆக போகிறேன், பைலட் ஆக போகிறேன், போலீஸ் ஆக போகிறேன்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு ஆள் தான் தொடக்க காலத்துலேருந்து ஒரு வித்தியாசமான எய்ம் வச்சது, அரசியல்வாதி ஆக போகிறேன் அப்பா போல். அதை மாற்றாமலே வச்சு அரசியல்வாதியாகவும் மாறினது. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூல் ட்ராவல் ஆச்சு, காலேஜ் ட்ராவல் ஆச்சு, இதில் எங்கேயுமே கூட உங்களுக்கு அரசியல்வாதிலேருந்து வேற ஒரு ப்ரொஃபஷன் போகணும் அப்படிங்கிற ஒரு டைவர்ஷன் உங்களுக்கு வரவே இல்லையா? ஏன் வரவே இல்லை அப்படி? இல்லை, இதற்கு வந்து எனது சூழ்நிலை ஒரு காரணம். ஒன்று வந்து நான் 6வது படிக்கும்போது, நீங்களே நிறைய பேட்டிகளை நான் இதை சொல்லியிருக்கேன், எங்கள் பள்ளி ஆசிரியர் வந்து என்னவா ஆக போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் ஒன்றொன்னா எழுந்து நான் டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு, நான் எந்திரிச்சு அரசியல்வாதி ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ எங்கள் டீச்சர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்க அம்மாட்ட, உங்கள் மக பாருங்கள் எல்லாரும் டாக்டர் இன்ஜினியர்னு சொல்லும்போது நான் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், அரசியல்வாதி ஆகணும்னு எங்கள் அம்மா மகிழ்ச்சி அடைவாக நினச்சி எங்கள் வீட்டில் வந்து நல்லா அடி கொடுத்தாங்க, அதெல்லாம் ஆகக்கூடாது அப்படின்னு. ஆனால் அப்பத்துலேருந்தே அரசியல்வாதி. ஆனால் எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னார்கள், இல்லை நமக்குன்னு ஒரு சம்பாத்தியம் இருக்கணும், அதனால் நீ ஒரு தொழில்துறை படித்து கொண்டு அதற்கு பின்பு நீ எப்படி வேணாலும் அரசியல். அதனால தான் நான் டாக்டர் படிச்சுட்டு எனக்குன்னு எனது செலவுக்காக நான் சம்பாதித்து விட்டு மற்றவங்களை நான் எதிர்பார்க்கக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடு வரும்பொழுது நான் அரசியலுக்கு வந்தேன். ஆக இது வந்து அந்த அரசியல் கனல் வந்து எப்பவுமே மனதில் எரிந்து கொண்டே இருந்தது. அதற்கு எண்ணெய் ஊற்றி அதை மிகப்பெரிய வேள்வியாக மாற்றியவர் எனது கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்கள். அவங்க வந்து நாங்கள் வந்து திருமணம் ஆகும்போது எனக்கு முதல் வருடம் தான் படிக்கிறேன். அப்போ என்னோட பார்வை ஒரு நிகழ்வை நான் பார்த்தேன்னா அதை நான் விவாதிக்கின்ற விதம், ஒரு நிகழ்வை ஒருத்தர் கடினப்பட்டு கொண்டு ஒருத்தர் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற அவர்களுக்கு நான் செய்கின்ற ஒரு சேவை, ஒரு விஷயத்தை நான் அணுகுகின்ற முறை, இதை அவங்க பார்த்த உடனே அவங்க சொல்லுவாங்க, நீ வந்து வீட்டுக்கான நபர் கிடையாது, நீ நாட்டுக்கான நபர். ஆகா, நம்ம என்ன நினைத்து கொண்டிருந்தவன் அதற்கு ஏற்ற கணவர் நமக்கு கிடைச்சிட்டாரு அப்படின்னு அந்த கனலை வந்து நீ வந்து அரசியல்வாதி ஆகணும், நீ தலைவர் ஆகணும், நீ இந்த நாட்டை ஆளணும், நீ வந்து மக்கள் பிரதிநிதி ஆகணும், அதை வந்து நெய் ஊற்றி 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 வந்து வளர்த்தவர் கணவர் டாக்டர் சவுந்தரராஜன். அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா திருமணம் ஆகும் பொழுது கனல் இருக்கலாம்,
அந்த கனலை தண்ணி ஊற்றி அணைக்கும் கணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நெய் ஊற்றி வளர்க்கும் கணவர்கள் குறைவாகத்தான் இருக்கிறாங்க. ஆக அந்த நெய் ஊற்றி தண்ணியை வச்சு அணைச்சிருந்தா தமிழிசை ஒன்றும் இன்னைக்கு வந்து இந்த பேட்டியை கொடுத்துருக்க முடியாது. எங்கோ ஒரு இடத்துல ஒரு 2 பிள்ளைகளோட தாயா ஒரு மருத்துவமனையில் வேணால் ஒரு மருத்துவராக வேலை செய்து கொண்டு இருக்கிறலாம். ஆனால் நான் ஒரு இடத்துல இருந்தால் அதில் நான் பிரபலமாக தான் இருப்பேன். மருத்துவராக இருக்கும்போது நான் பிரபலமாக தான் இருந்தேன். ஆனால் ஒரு சமுதாய நோய் என்று வரும்பொழுது இதற்கு அந்த கனலை வந்து ஒரு வேள்வியாக மாற்றியது எனது கணவர் டாக்டர் சவுந்தரராஜன். அதில் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு பங்கு இருக்கு. கரெக்டாக வந்துட்டார் சார். சொல்ல கரெக்டான என்ட்ரி சார் இருக்கு. இதை விட நாங்கள் ஒரு என்ட்ரி கொடுத்தா கூட இப்படி என்ட்ரி கொடுத்துருக்க முடியாது. கரெக்டான என்ட்ரி சார். நான் ஒரு விஷயம் வந்து நம்புவேன் மேடம், என்னதான் மோட்டிவேஷன் யாராவது கொடுத்தாலும் கூட நமக்குள்ள அந்த ஃபயர், நமக்குள்ள அந்த ஸ்பார்க் இல்லைன்னா நடக்காதுன்னு. ஆனால் அதை பாரு உங்களுக்கு அது ஆக்சுவலாக பொருந்தும். ஏன்னா எவ்வளவோ விஷயம் இருந்தால் கூட நம்ம வளரும் போது நமக்கு ஒவ்வொன்றா பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகும். அவர் இன்ஜினியர் நல்லா கார் வச்சிருக்காரு, நம்ம இன்ஜினியர் ஆகக்கூடாது, டாக்டர் ஆகலாம், இப்படி நமக்கு தோணும். ஆனால் ஒரு எய்ம் எடுத்து அதுக்கு ஸ்டிக் ஆன் பண்ணி போகிறதுக்கு வந்து ஒரு சில பேர் தான் அமையும். அந்த வகையில் நீங்கள் ரொம்ப சரியாக சொன்னீங்க. ஏன்னா டாக்டர் ஆனோடனே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். சம்பாதிக்க ஆரம்பித்தோடனே பணம் கையில் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ பணம் நிறைய கையில் வந்தோடனே வசதியான வாழ்க்கை, அதுக்கப்புறம் நல்ல ஏசி ரூம், நல்ல வீடு, அதுக்கப்புறம் எல்லா வசதியாக கையில். இதுக்கு மேலே என்ன, இதுக்கு மேலே ஏன் நம்ம வெளியே போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு வந்துடும். கம்ஃபர்ட் ஜோன் வந்துடும், நிறைய பேருக்கு வந்துடும். அதுவும் நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன். ஒரு அரசியல்வாதிகிட்ட போய் ஒரு இளைஞர் கேட்குறாரு, ஐயா எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்கன்னு. அந்த அரசியல்வாதி சொல்கிறாரு, எனக்கே வேலை கிடைக்காம தானே நான் அரசியல்வாதி ஆனேன். அப்படி நான் எல்லாரையும் சொல்லலை, இப்படி நிறைய பேர் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அரசியலுக்கு வரலான்னு வந்தவங்களும் இருக்காங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. மருத்துவராகவே மிக 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 வெற்றிகரமான மருத்துவர். நான் ஒரு மருத்துவக் கல்லூரியில் துணை பேராசிரியராக இருந்தேன். அதே மாதிரி ஒரு 4-5 மருத்துவமனையில் ஸ்பெஷல் கன்சல்டண்ட்டாக இருந்தேன். கனடா நாட்டில் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் படிக்காத ஃபீட்டல் தெரப்பி என்று குழந்தைகளுக்கான குறைபாடுகளை சரி செய்கின்ற ஒரு மருத்துவத்தை படித்திருக்கிறேன். அதனால் எனக்கு ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவிலேருந்து கூட வரும். ஏன்னா அந்த படிப்பு படித்த நான் ஒருத்தி தான். கிளினிக்கை முடிக்கவே சில 12 மணி ஆகும். ஆக அப்படி பிஸியாக இருக்கும் பொழுது ஆகா நமக்கான வாழ்க்கை, செல்வம், புகழ், வசதியான வாழ்க்கை எல்லாம் கிடைச்சிருச்சு. அப்பனா சரி நம்மளோட வாழ்க்கை இதை நீங்கள் சொன்ன மாதிரி அதை திரும்பி அப்படியே இருந்திருக்கின்ற வாய்ப்பு பல பேருக்கு இருக்கலாம். ஆனால் அது எதுவுமே என்னை தாக்கம் செய்யலை. என்னோட அந்த அரசியல்வாதி என்ற நெருப்பு இவ்வளவு விருப்புகளையும் மாறி அந்த நெருப்பு எரிந்து கொண்டே இருந்தது, இன்னும் எரிந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆக்சுவலாக ஸ்கூல் படிக்கும் போதே நல்ல ஒரு டிஸ்டிங்ஷன் வாங்குற மாதிரியான ஒரு ரேஞ்சில் இருந்தீங்களா? ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 8th வரைக்கும் கொஞ்சம் சுமாராக படிப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் டாப்பாக வர ஆரம்பிப்பாங்க. சில பேர் கொஞ்சம் ஆல்ட்ரேட்டாக மாறும். உங்களோட லைஃப்பில் எப்படி தொடக்க காலத்துலேருந்து நல்ல ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்டாகவே இருந்து பழகிட்டீங்களா? இல்லை, நான் பிரைட் பர்சன், ஆனால் பிரைட் ஸ்டூடெண்ட் கிடையாது. முதல் ரேங்க் தான் வாங்குவேன். முதல் ரேங்க்கெல்லாம் நமக்கு எதுக்கு, அது யாரானு எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு விடுற ஆள் நான். ஆமாம், அதனால் ரொம்ப தீவிரமாக உட்காந்து மனப்பாடம் படித்து, அது டாக்டர் எங்கள் சார் அப்படி. நான் அப்படி கிடையாது. ஒரு 10 ரேங்க் யார் வேணாலும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், சாமி கொடுங்க அப்படின்னு. அதாவது ஒரு பாஸ் ஆகணும், ரொம்ப கடுமையாக உட்காந்து இரவு பகல் படித்து மனப்பாடம் படித்து முதல் ரேங்க் வாங்கணும், அந்த ஒரு எழுத்தை கூட விட்டுறக்கூடாது, அந்த டென்ஷன்லாம் எனக்கு கிடையாதுங்க. நான் முந்தின நாள் உட்காருவேன், பறந்துபட்டு ஒரு மாதிரி படித்து பாஸ் ஆகிடுவேன். என்னோட லைஃப்பில் தேர்தலை தவிர பரீட்சையில் ஃபெயில் ஆனது கிடையாதுங்க. தேர்தலில் மட்டும்தாங்க ஃபெயில் ஆகிருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் ஏன் இவ்வளோ கனெக்டாக இருக்கீங்கன்னா இதுதான் காரணம். ஏன்னா பொதுவாக அந்த ஸ்டாச்சர் வந்த உடனே சொல்ல மாட்டாங்க, பாஸ் ஆனால் போதும், ஆஹா சொல்ல வேண்டாம் இல்லை நல்லா வாங்குவேன் அப்படின்ட்டுருவாங்க. பட் அதை நீங்கள் மறைக்காமல் சொல்கிறது தான் ஆக்சுவலாக ஸோ கனெக்டட். ஆமாம், அதனால் நான் ஒரு பாஸ் ஆகிற மாணவி, ஃபெயில் ஆகிற மாணவி கிடையாது. ஆனால் அதுக்காக முதல் மாத்திர டிஸ்டிங்ஷன்லாம் நான் வாங்கினதே கிடையாதுங்க. பாஸ் வாங்கியிருக்கேன் நான், அவ்வளோதான். ஆனால் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே தான் நான் எல்லாத்துலேயும் பாஸ். எல்லாத்துலேயுமே இப்போ மெடிக்கல் காலேஜில் நிறைய அரியர்ஸ்லாம் வைப்பாங்க, அப்படிலாம் இல்லை. நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் ஆவேன். அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு ரொம்ப உண்டு. ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் சொன்னால் இது யாரும் நம்ப மாட்டாங்க. காரணம் என்னென்னா, இன்னை வரைக்குமே இந்த டாக்டர் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு 10 ரேங்க்குள்ளே வரவங்க தான் டாக்டர் போவாங்க. இல்லைன்னா ரொம்ப ரேராக மற்ற செல்ஃப் ஃபினான்சிங் இதில் போயிடுவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா டாப் 10ல் வரவங்க தான் இதாக போவாங்க. நீங்கள் டாக்டர் நானும் கூட நினச்சேன்னா மேபி ஒரு 1லேருந்து 5 ரேங்க்குள்ளே வாங்கியிருப்பாங்கன்னு நினச்சேன் நான். இல்லை, அதுக்கு நான் ரொம்ப, அதாவது எனக்கு அறிவாற்றல் இருக்குது. நான் ரொம்ப பறந்துபட்ட அறிவு. இப்போ எங்களோட பள்ளியில் குவிஸ் எடுத்தா நான் நிறையா சொல்ல பறந்துபட்ட அறிவு உண்டு. ஆனால் அந்த மார்க் வாங்கணும் அப்படின்றதுல ரொம்ப அதில் ரொம்ப மனதை அதிலே போட்டு மற்றதில் நான் கவனம் செலுத்தாமல் இருக்க மாட்டேன். நான் நல்லா வரைவேன், நல்லா கவிதை எழுதுவேன் சின்ன வயதிலே. அதே மாதிரி நாடகத்தில் நடிப்பேன், பாட்டு சுமாராக பாடுவேன். எங்கள் அப்பா தமிழிசைன்னு பேர் வச்சு எனக்கு நல்ல பாட்டு சொல்லி தரணும் அப்படின்னு நினச்சாங்க. அது மட்டும் எங்கள் அப்பாவால் கொண்டு வர முடியல. ஆனால் பறந்துபட்டு ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்சனாக இருப்பேன்.
ஆனால் வந்து படிப்பில் தான் இந்த 3 மார்க் வாங்கணும் 10 மார்க் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. நான் நீங்கள் பாட்டு சொன்னீங்க, நீங்கள் ஒரு முறை பாடி சார் வந்து ஓரமாக இன்னும் ஒரு தடவை கேட்டார் நான் கேள்விப்பட்டேனே. அது ரொம்ப அது வந்து மெடிக்கல் காலேஜில் ஒரு மெடிக்கல் மிராக்கிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாடவே கூடாதுன்னு முடிவு பண்ணேன். சில நேரம் பாடும்போது பாடலான்னு முடிவு பண்ணலாம், சில நேரம் பாடும்போது பாடவே கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அவர் பாடவே கூடாதுன்னு முடிவு பண்ணேன். இந்த இசைக்கு அந்த இசை வரல அப்படின்னு முடிவு பண்ண நாள் அது. சார் வந்து லவ்வபுளாக மறைஞ்சிருந்துலாம் கேட்டிருக்காரு, நீங்கள் என்ன பாடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் பாடுறதை கேட்டிருக்கா, மறைஞ்சிருந்துலாம் கேட்டிருக்காப்லையே. அப்படி இல்லை, மறைஞ்சிருந்துல அவங்க நிறைஞ்சு கேட்டாலும் சரி, எப்படி கேட்டாலும் சரி. இந்த அதாவது எங்கள் அப்பா ஒரு நாள் சொன்னாங்க, தமிழ் இசைன்னு பேர் வச்சு வாய்ப்பாட்டெல்லாம் சொல்லி கொடுக்க பண்ணாங்க, பாட்டு வரல. அப்போ எங்கள் அப்பாட்ட ஒரு நாள் நான் சொன்னேன், அப்பா இசைனா என்ன அர்த்தம்னு கேட்டேன். மகளே பாட்டு, இன்னொன்று புகழ் அப்படின்னாங்க. பாட்டு வரலப்பா, அப்போ நான் புகழ் அடைஞ்சிடறேன் அப்படின்னா அது ஓரளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். உண்மைதான். ரைட். நீங்கள் வந்து 12th முடிக்கிறீங்க, அம்மா வந்து உங்களை டாக்டர் ஆகுங்க, ஸோ தட் நீ உங்கள்கிட்ட ப்ரொஃபஷன் இருக்கும், அதுக்கப்புறம் அரசியலை நீ பர்சீவ் பண்ணு அப்படிங்கிறாங்க. டாக்டருக்கான விஷயம் ஃபஸ்ட்டு வீட்டில் சொல்லி அதுக்கான சீட் வாங்குற ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அண்டு ஃபஸ்ட்டு ஒரு காலேஜ் ஊரை விட்டு வெளியே போகிறதுங்கிறது வந்து டக்குன்னு எடுத்துக்க மாட்டாங்க, ஒரே வீட்டிலனா என்னடா அது அப்படின்னு கேட்பாங்க. எப்படி அமைஞ்சுது அது ஆக்சுவலி? இல்லை, இதில் வந்து நான் மருத்துவர் ஆனது வந்து முதல்ல வந்து அது வந்து ஒரு ஆரம்பத்துலேருந்து எங்கள் அம்மா என்ன தொழில் கல்வி நீ கற்றுக்கணும், நீ வந்து அரசியல்வாதி ஆகணுன்றது மனசில் இருக்குது, அதனால் நீ வந்து கட்டாயம் படிக்கணும் என்பது முதல்ல எழுதும்போது எனக்கு கிடைக்கல. அப்புறம் அப்போ இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு ஒன்று உண்டு, அதில் அப்புறம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எழுதணும். இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணப்புறம் தான் கிடைச்சது. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு முன்னால் சரி சும்மா இருக்க வேணான்னு எத்திராஜ் காலேஜில் நான் வந்து பாட்டனி சேர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டில் நல்ல மார்க் வந்த உடனே நான் வந்து மருத்துவக் கல்லூரிக்கு வந்தேன். மருத்துவக் கல்லூரிக்கு வந்த உடனே முதல்ல வந்து எப்படின்னா அப்போ வந்து இன்டர்வியூன்னு ஒன்று உண்டு. என்ட்ரன்ஸ் மாதிரி இல்லாமல் நம்மளோட மார்க்கு ப்ளஸ் இன்டர்வியூ மார்க்கு ப்ளஸ் வந்து திறமைகளுக்குன்னு ஒரு 10 மார்க்கு. அதாவது நம்ம வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கிறது, பேச்சு போட்டி, அதெல்லாம் இவ்வளோ சர்டிஃபிகேட் வச்சுருப்பேன். படித்த சர்டிஃபிகேட்டை விட நான் வந்து எல்லா பேச்சு போட்டி, நாடக போட்டி, இசை போட்டி எல்லாத்துலேயும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 10 மார்க் அப்போ கொடுப்பாங்க. அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் இன் தி இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூக்கு போகும்போது எனக்கு எப்போவுமே அதில் ரொம்ப கான்ஃபிடென்ட் உண்டுங்க. படிக்கலைன்னா கூட ரொம்ப படித்த ஆள் மாதிரி போய் உட்காருவேன். வைவான்னு சொல்லுவாங்க எங்களோட பாட்டில். அந்த வைவாவில் தான் நிறைய பேர் ஃபெயில் ஆவாங்க. ஏன்னா எழுதிடுவாங்க எல்லாரும். வைவாவில் வந்து இந்த மருந்து கொடுத்தா எப்படின்னு குழப்பி கேட்பாங்க. அதில் தான் நிறைய பேர் ஃபெயில் ஆவாங்க. நான் அதில் தான் பாஸ் ஆவேன். ஏன்னா நான் வந்து தெரியாத மாதிரியே நான் காமிச்சிக்க மாட்டேன், கான்ஃபிடென்ட்டோடு போவேன். அதே மாதிரி என்னோட இன்டர்வியூ வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து என்னோட படிப்பு மார்க் எல்லாம் சேர்ந்து நான். ஆனால் ஒன்று நான் மக்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், இந்த இணையதளத்தில் நீ 800 மார்க் வாங்கின, அதுதான் அடுத்த கேள்வியாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக இணையதளத்தில் வரக்கூடிய இது வந்துடும். நீங்க எப்படி சீட் வாங்குனீங்க கேள்வி மேல கேட்டிருக்காங்க. 800 மார்க் வாங்குனே, நீ வந்து இவங்களோட ரெக்கமெண்டேஷன்ல வாங்குனே, அவங்க போட்ட பிச்சை அப்படிலாம் எழுதுறாங்க. அப்படிலாம் இல்லை, என்னோட திறமையில் அதில் வந்து அப்போது வந்து எங்களுக்கு என்ட்ரன்ஸ் இன்டர்வியூ இருந்தது, ப்ளஸ் எங்களோட திறமைக்கு அந்த 10 மார்க் இருந்தது. இதெல்லாம் சேர்ந்து நான் வாங்கினேன். மருத்துவரை உடனே அது என்னொன்று நான் கேட்பேன், அப்படி நான் வந்து வாங்கினேன்னா நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்ல எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணியிருக்க முடியாது. திருமணம் ஆன பின்பும் எங்கள் கணவர் டாக்டர் சந்திரன் முதல் எக்ஸாம் வருது, என் கணவர் கல்யாணம் ஆகி 10வது நாள் எக்ஸாம் வருது, பயோகெமிஸ்ட்ரி எக்ஸாம், டஃபஸ்ட் எக்ஸாம். எல்லோரும் உள்ளே போயிட்டு அழுதுட்டு வெளியே வராங்க. நான் போய் உட்கார்றேன். அது நார்த் இந்தியாவிலேருந்து இப்போ மாதிரிலாம் எக்ஸாமினர்ஸ் வந்து பீகார்லேருந்து அங்கங்கேருந்து வருவாங்க. வந்தோடனே நான் போய் உட்கார்ந்த உடனே எங்கள் மேடம் சொல்கிறாங்க, இவங்க வந்து 10 நாளைக்கு முன்னால் தான் இவங்க கல்யாணம் ஆச்சு அப்படின்னு. ஏய், ஒழுங்காக வந்து படித்தவங்களே யாரும் சரியாக பண்ணலை, நீ ஹனிமூனுக்கு போக வேண்டிய இங்கே வந்து உட்காந்துருக்க அப்படின்றாரு. அப்போவே நான் ஒன்றும் சொல்லலை. கேள்வி கேட்குறாங்க, கேள்வி கேட்டல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பதில் சொல்கிறேன். அப்போ அவர் சொன்னது என்னென்னா, இவங்களோட கான்ஃபிடென்ஸுக்கு நான் மார்க் கொடுப்பேன். இன்னொன்று, தெரியாத கேள்விக்கு கூட தெரியாததை தெரிஞ்சுட்டு தெரிந்த கேள்வியை மிக வலிமையாக பதில் சொல்கிறாங்க, அதனால் நீயே பாஸ் பண்ணிட்டமா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அப்புறம் சொல்கிறாங்க, எங்கள் மேடம் சொல்கிறாங்க, இவங்க வந்து எதிர்க்கட்சி தலைவர் மாதிரி மிக வெரி ஃபேமஸ் பொலிட்டிஷியனோட டாட்டர், அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு பாப்புலர் நெஃப்ராலஜிஸ்ட்னு சொன்ன உடனே பேனா ஒன்றை எடுத்து என் கையில் கொடுத்து, நீ வந்து நீயா பாஸ் பண்ணுறேன்னு சொன்ன பிறந்தான் இது இன்னாரோட மனைவி இன்னாரோட மகள்னு சொன்னாங்க, அதனால் நீயா பாஸ் பண்ணதுக்கு இந்த பேனான்னு என் கையில் கொடுத்தாரு. அதனால் எல்லாமே நானே பெற்றுக்கொண்டது. ஆனால் என்னென்னா, இன்னாரின் மனைவியாக இன்னாரின் மகளாக இருக்கிறதுனால இன்னாரின் மகளாக உனக்கு கிடைச்சிது, இன்னாரின் மனைவியாக உனக்கு கிடைச்சிதுன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு கவலை இல்லை. ஆனால் எல்லாம் என் திறமையினால், என் கடுமையால் உழைப்பால் பெற்றது, எனது மருத்துவ சீட் உட்பட என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐபிசி தமிழ் வழங்கும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் என்னும் நான். டைட்டில் ஸ்பான்சர் ஜிடி ஹால்,
Holidays, South India's #1 travel brand, powered by Yasco shirts, trousers and dhotis, Tanvi Boutique, Queen of Handlooms, Life Fertility and Women's Healthcare, special partner Palm Shore Serving Flavors.